வணக்கம் நண்பர்களே. நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களாகிய நாம் நமக்காக கற்பனையா உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம்தான். ஆனா இந்த இயற்கை இந்த ஒரு நொடி தான் உனக்கு சொந்தமான ஒரு நொடி அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு. அப்பப்போ நேபாளத்தில் நடந்த மிக மிக துயரமான சம்பவம் தற்போது உலகையே உலுக்கியுள்ளதுங்க. திட்டத்திட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. தற்போது வரை 359 பேர் இறந்திருக்கிறதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. காணாம போனவர்களில் கிட்டத்தட்ட 300 பேர் பக்கம் இந்தியர்களா இருக்கக்கூடும். ஒரு சின்ன நல்ல விஷயம், காணாம போன அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 21 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அவர்களுடைய நேம் லிஸ்ட்டும் செய்தித்தாள்களில் வந்திருக்கு. இந்த துயர சம்பவம் நேற்று ஆகஸ்ட் 26 புதன்கிழமை காலையில் நடந்திருக்கு. கைலாயமலை மேலே இமயமலையில் ஒரு பனிப்பாறை உடைந்து போட்டோகோசி அப்படிங்கிற அந்த ஆற்றுல விழுந்து தண்ணீர் தேங்கி நின்று அதுக்கப்புறமா அந்த பனிப்பாறை உடைஞ்சி சடனாக தண்ணீர் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதா தற்போது செய்தியில் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக அவங்க கணிச்சிருக்காங்க. நிலநடுக்கமும் நடந்திருக்கு. ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியிருக்கு. அதனால் பனிப்பாறை உடைஞ்சதானும் தெரியல, இல்லை எதர்ச்சியாக பனிப்பாறை உடைஞ்சி ஆற்றுல விழுந்து அதுக்கப்புறமா சடனாக தண்ணீர் வந்துச்சா அப்படிங்கிறதும் தெரியல. எப்படியோ அந்த நேரத்தில், அதாவது மக்கள் அதிகமாக பயணிக்கப்பட அந்த கைலாய மலைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பாதையாக அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த விபத்து நடந்ததுனால, இந்த பெருவெள்ளம் வந்ததுனால கிட்டத்தட்ட இந்தியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டனை சேர்ந்த நிறைய வெளிநாட்டு பயணிகளும் அந்த இடத்துல காணாமல் போயிருக்காங்க. அதாவது அந்த கைலாய ஆன்மீக சுற்றுலா தலத்தில் இந்த பயணத்தில் சென்றவங்களுக்கு அது ஒரு லாஸ்ட் பயணமாகவே இருந்திருக்கு நிறைய பேத்துக்கு. கைலாய மலைக்கு மொத்தமாக 3 வழிகளில் செல்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று உத்தரகாண்ட் வழியாக, இன்னொன்று சிக்கிம் வழியாக போகிறதுக்கு, இன்னொன்று நேபாளம் வழியாக போகிறது. அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் பிரைவேட் நிறைய சுற்றுலா தலங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி போகிற பயணம் எதுனா இந்த நேபாளத்தில் காத்மண்டுக்கு போய் அங்கேருந்து பஸ் மூலியமாக பயணிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ரசுவா மாவட்டம். அதாவது நேபாளம் காத்மண்டு போய் அங்கேருந்து ரசுவா டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கேருந்து மேலே கைலாய மலைக்கு ஏறது. இதுதான் அதிகமான பயணிகள் யூஸ் பண்ணக்கூடிய பாதை. இங்கே தான் இப்போது இந்த விபத்து நடந்திருக்கு. பெருமள்ளம் வந்தப்போ அங்கே இருந்த வீடுகள், கடைகள், விடுதிகள் எல்லாமே ஒரு நொடி பொழுதுல சடன அடிச்சுட்டு போயிருக்குங்க. நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க செய்திகளில். பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வீடியோ இருந்திருக்கும் எல்லாமே. ஏன்னா நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அந்த விபத்து இருந்தது. உண்மையிலே பார்க்குறப்பே ரொம்ப துயரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு இடத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட இடங்கள், அந்த 60 வீடுகளுமே இல்லாத இடம் இல்லவே இல்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாகவே அடிச்சுட்டு போயிருக்குங்க. அந்த பெருவெள்ளம் நடந்திருக்கக்கூடிய பாதையில் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ரோடு இல்லை, 19க்கும் மேற்பட்ட பாலங்கள் இல்லை, நீர்மின் நிலையங்கள் ஃபுல்லாகவே வாஷ் அவுட்டு, பல கிராமங்கள் உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருவெள்ளத்தில் அடிச்சுட்டு போன உடல்கள் நிறைய திட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய 8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுவரையிலுமே 359 பேர் தான் கிடச்சி உயிரிழந்திருக்கிறதுக்கான தகவல் இருக்குது. 1400க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. தேடுதல் பணி மிக விரைவாக நடந்துகிட்ருக்கு. இந்த துயர சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாத ஒரு விஷயம். இறைவனை தேடி போனவங்க இறைவன்கிட்ட நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இயற்கை ஒரு சின்ன சீற்றத்தால் எவ்வளோ உயிர்கள் பலியாகியிருக்கு. அந்த துயரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு உண்மையிலேயே நான் அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி.